வணக்கம். Is that all well in our country? இந்த நாட்டில் அனைத்துமே கண்ட்ரோலில் இருக்கிறதா? யார் கையில் சட்டம் இருக்கிறது, யார் கையில் அரசாங்கம் இருக்கிறது? பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு சில விஷயங்களை பேசுகிறாரே ஒழிய பல விஷயங்களை மறைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார். அமித்ஷா பேசுகிறார், மறைக்கிறார், உருட்டுகிறார். இந்த அனைத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல கேள்விகள், பல அலிகேஷன்ஸ்கள். பிஜேபியில் இருக்கக்கூடிய ஏராளமான தலைவர்கள் ரெபல்ஸ்களாக மாற தொடங்கி விட்டார்கள். மோடி ஷாக்கு எதிராக RSS வந்து விட்டது. பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஏராளமான தலைவர்கள் எதற்காக வெளிவருகிறார்கள்? விட்டு போன அந்த கேம் பிளானை மீண்டும் கையில் எடுப்பதற்காக அமித்ஷா அனைத்தையுமே கண்ட்ரோல் செய்வதற்காக முன் வந்து விட்டார். அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி மக்களுக்கு முன்புதானா? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இயக்கக்கூடிய சக்தி அமித்ஷா கையில் ஷிஃப்ட் ஆகிவிட்டதா என்கிற இந்த கேள்வி. ஏன் இந்த கேள்வி? பிரைம் மினிஸ்டர் மோடி நாடு முழுவதும் மழை வெள்ளம் அடித்துக் கொண்டிருக்கும் போது, நாடு முழுவதும் ஏராளமான மக்கள் அவரை பார்த்து கேள்விகளை கேட்கும் போது, ஓட்சோரி போன்ற விஷயம் இருக்கிறது. இந்த நாட்டு தேர்தல் ஆணையத்தின் மீது ஏராளமான கேள்விகள். இதை தாண்டி அரசியல் களத்தில் வரக்கூடிய ஏராளமான கேள்விகள், அதையெல்லாம் அட்ரஸ் செய்யாமல் முகேஷ் அம்பானி ஒரு பக்கம், அனில் அம்பானி இன்னொரு பக்கம், அடானி இன்னொரு பக்கம், இவர்களுடைய போட்டா போட்டி வேற, கார்பரேட் வார் வேற, இதையெல்லாம் அட்ரஸ் செய்யாமல் பிரைம் மினிஸ்டர் மோடி குஜராத் சென்று அங்க ஒரு ராலியை சந்திக்கிறார், ரோட் ஷோவை நடத்தி வருகிறார், சந்தோஷமாக இருக்கிறார். Is that a message that Narendra Modi is going to get retired? அடுத்த மாதம் செப்டம்பர் 17 அவருடைய பிறந்த நாள் விழா. 75 ஆண்டுகள் ஆகிவிடும். RSS கூறியபடி 75 வயது ஆன உடனேயே எந்த தலைவராக இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட் வாங்கிவிடலாம். அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் preparing himself for his retirement, and that is what Amit Shah had taken the control, the command of this government already. நேற்று ஸ்மிதா பிரகாஷுடன் ஒரு இன்டர்வியூ எடுக்கப்பட்டது ANI-ல. அமித்ஷா எத்தனையோ கேள்விகள் கேட்கப்பட்டது, எத்தனையோ விஷயங்கள் அவருக்கு முன்பு வந்தது. ஆனால் எங்கேயுமே வாயை துறக்காத அமித்ஷா நேற்று திடீர் என்று இந்த இன்டர்வியூவில் ஏராளமான கேள்விகளுக்கான விடயத்தையும் கொடுத்தார். ஒரு 2-3 கேள்விகள் தான் கேட்கப்பட்டது. இந்த 2-3 கேள்விகள்லேயே உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் அவர் பதறி போய் அந்த ஒட்டுமொத்த கேள்விகளை, அதுவும் கோதி மீடியாவுடைய கேள்விகள், வெல் பிளான், வெல் எக்ஸிக்யூட்டிவ் இன்டர்வியூவாக இருந்திருக்கும். அங்க கேட்கப்பட்ட அந்த 3 கேள்விகளுக்கு அவர் தத்தளித்து விட்டார். ஆனால் எப்படியாவது இந்த ஒட்டுமொத்த சிச்சுவேஷனை, இந்த சக்ரவியூ created by the opposition, சக்ரவியூ created by the Godi media, சக்ரவியூ created by their own friends, which is முகேஷ் அம்பானி and அடானி. இந்த சக்ரவியூல இருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும். நேற்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. திடீர் என்று இந்த கேள்வியை அவர் எப்படி சமாளித்தார் என்று நீங்க பாருங்க. Is the former vice president Jagdeep Dhamkar is house arrested? முன்னாள் துணை ஜனாதிபதி சிறையில், வீட்டு சிறையில் இருக்கிறாரா? Did he intend to topple the government? அவருடைய மாஸ்டர் பிளான் இந்த அரசாங்கத்தை டாப்பிள் செய்வதாக இருந்ததா என்று கேட்ட உடனேயே இவர் கொடுத்த பதில், बात का बतंगड़ नहीं बनाना चाहिए. बात का बतंगड़ नहीं बनाना चाहिए. அதாவது இது ஒரு ஹிந்தி பழமொழி. அதாவது ஒரு சிறிய விஷயத்தை மலை போன்று ஆக்காதீர்கள், துரும்பை தூணாக்காதீர்கள் போன்ற அந்த தமிழ் பழமொழி. அப்போ இந்த சின்ன விஷயத்தை நீங்க பெரிதாக்காதீர்கள். இதை தாண்டி ஏராளமான கேள்விகள் இருக்கிறது. தன்கர்ஜி ஆபீஸில் இருக்கும்போது ரொம்பவே கமெண்டபிளான வேலையை பார்த்தார். பல நபர்கள் அவரை பாராட்டி வருகிறார்கள். தன்னுடைய ஹெல்த் ரீசனாக, உடல்நிலை குறைவாக, அந்த காரணத்தை வைத்து அவர் ரெசிக்னேஷனை கொடுத்திருக்கிறார். இதை தவறுதலாக நீங்க பயன்படுத்தாதீர்கள். இந்த மாதிரியான அவருடைய பதில் வருது. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய 100வது பிறந்தநாள் விழா. இந்த 100வது பிறந்தநாள் விழாவிற்கு ஒரு ஹை லெவல் கமிட்டி போடப்பட்டது. இந்த ஹை லெவல் கமிட்டியில் 23 நபர்களுடைய பேர் ஒரு பட்டியலாக வெளிவந்தது. அந்த 23 நபர்கள், அந்த பேரில் வாஜ்பாய் அவர்களுடைய மிக நெருக்கமாக இருந்த ஒரு நபர்
நிதின் கட்கரி, அவருடைய பெயர் காணும். எதற்காக அவருடைய பெயர் இன்னைக்கு நேர்கள் அந்த விஷயத்திற்கும் நான் உங்களுக்கு கூட்டி வருவேன். ஆர்டிஐ போடப்பட்டது. இந்த ஆர்டிஐ பிரைம் மினிஸ்டருடைய டிகிரியை வைத்து எத்தனை இடங்கள்ல இந்த சக்கரவியூ சுத்தி கொண்டிருக்கிறது நீங்க பாருங்க. 1978ஆம் ஆண்டு பிஎட் டிகிரி டெல்லி யூனிவர்சிட்டி வழியாக நீங்க வாங்கினீர்கள். அதை பற்றி தகவல் வேணும். பிரசிடென்ட்ஸ் செக்ரட்டரி ஆஃபீஸருக்கு இந்த தகவல் போனது. செக்ரட்டரி we have no information என்று கூறிவிட்டார்கள். இந்த நாட்டுடைய இன்ஃபர்மேஷன் கமிஷன் அவர்கள் கொடுத்த பதில் எங்களிடம் இன்ஃபர்மேஷன் கிடையாது என்று. டெல்லி யூனிவர்சிட்டி 1978ஆம் ஆண்டு அவர் பாஸ் ஆனார் என்று கூறுகிறார்கள். அவருடைய சர்டிபிகேட்ல 1979 என்று எழுதியிருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் டெல்லி ஹைகோர்ட் வழியாக அதை பற்றின ஒரு தீர்ப்பும் வெளிவந்தது. சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்தா கூறும்படி அவருடைய சர்டிபிகேட்டை நாங்கள் உங்களுக்கு வேணா காட்டுறோம், ஆனால் பப்ளிக் எல்லாம் காட்ட மாட்டோம். இது போன்ற விஷயங்களும் இப்போ வெளிவர ஆரம்பித்து விட்டது. நவ் உங்களுடைய மனதில் 2 கேள்விகள் வரணும். Is that the government grappling with some crisis at this time? இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏதோ ஒரு மிகப்பெரிய சிக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கிறதா என்கிற அந்த கேள்வி பிரைம் மினிஸ்டர் மோடி எதற்காக மக்களிடம் நேரடியாக போய் சந்திக்க தொடங்கிவிட்டார். எதற்காக? குஜராத்ல தேர்தல் வரவில்லையே, பட் குஜராத்ல எதற்காக இந்த ரேலி? Is that a preparation for his retirement or மோடி and ஷாஹ் டியூ இவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஏற்படக்கூடிய அந்த எதிர்ப்பு, மோடி ஷாஹ் அல்ல ஆர்எஸ்எஸ் உடைய அந்த நெக்ஸஸ், கார்ப்பரேட்டுடைய அந்த நெக்ஸஸ், இதை ஆர்எஸ்எஸ் உடைக்க போகிறதா என்று இதைக்கு நீங்க பார்க்க போறீர்கள். ஹோம் மினிஸ்டர் எந்த இன்ஃபர்மேஷனை, அதாவது வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனை அவர் கேட்டாரோ, பதில் கொடுக்க முடியாமல் எப்படி அவர் தத்தளித்தாரோ, அதாவது துரும்பை தூணாக்காதீர்கள் என்று கூறும்போது ஒரு ஹோம் மினிஸ்டர் அவரிடமே அவருடைய இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கிறார் என்று தானே கேட்டார்கள். அவருடைய ஹெல்த் எப்படி இருக்கிறது இதைத்தானே கேட்டார்கள். அதற்கு கூட உங்களால் பதில் கொடுக்க முடியவில்லை. அந்த இன்டர்வியூடைய ஒரு சிறிய பகுதி எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். पक्ष और सभी पूछ रहे, मीडिया भी पूछ रही है कि वो है कहाँ, हाउस अरेस्ट पे है कि क्या? ऐसा है कि सच और झूठ की व्याख्या आपने शायद विपक्ष क्या कहता है इसको बना ली। पर काफी सारे बैकग्राउंड इंफॉर्मेशन तो बाहर निकल रहा था ना कि वो कुछ ट्राई कर रहे थे. ये भी बात निकल रही है कि शायद कू कर रहे थे. कौन? धनकर जी. नहीं ऐसी कोई बात नहीं है जी. इसमें बात का बतंकर नहीं बनाना चाहिए। धनखड़ जी संवैधानिक पद पर बैठे, अपने कार्यकाल में उन्होंने संविधान के हिसाब से अच्छा काम किया जी. इनकी निजी स्वास्थ्य की समस्या के कारण इन्होंने इस्तीफा दिया है. हाँ. इसको ज्यादा खींच कर कुछ ढूंढने का प्रयास नहीं करना चाहिए. देखिए देश में बहुत सारी पॉजिटिव स्टोरीज हैं. हमेशा इस तरह की. अमित शाह கொடுத்த பதில், ANI had stopped doing their research. Dhankar Sahib resignation letter is clear itself. Dhankar அவருடைய ரெசிக்னேஷன் கடிதத்திலேயே எல்லாத்தையும் கிளியராக தெளிவாக எழுதிவிட்டார். தன்னுடைய உடல்நிலை காரணமாக தான் அவர் இந்த ரெசிக்னேஷனை கொடுக்கிறார் என்று. ஆனால் 2வது பொசிஷன், அதாவது ஜனாதிபதிக்கு அடுத்தபடியாக வைஸ் பிரசிடென்ட், அந்த பொசிஷன்ல இருந்த ஒரு நபர் திடீர் என்று எப்பவுமே ரெசிக்னேஷனை கொடுத்ததே கிடையாது. 2வது, இது போன்ற ரெசிக்னேஷன் நடந்தால் கூட, அவருடைய ஹெல்த் ரீசனாக இருந்தால் கூட ஹெல்த் புல்லட்டின் ஒவ்வொரு நாளும் வரும். எந்த மருத்துவமனையில் இருக்கிறாரு, எந்த டாக்டர் அவரை பார்க்கிறார், என்ன பிரச்சனை அவருக்கு, இது போன்ற பல்வேறு விஷயங்கள். மற்ற தலைவர்கள் அவர்களை போய் சந்திப்பார்கள், அவருடைய உடல்நிலையை பார்த்து வெளியில வந்து இன்டர்வியூஸ்களை கொடுப்பார்கள், ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்தார்கள். இந்த மாதிரி நாங்கள் நேற்று தன்கர் அவரை சந்தித்தோம், நல்லா இருக்கிறார், குணமாக இருக்கிறார், கூடிய சீக்கிரம் வெளியில் வருவார், இப்போ ஒரு சில நாட்களுக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் படி அவர் யாருமே சந்திக்கக்கூடாது, இது போன்ற ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணுமா இல்லையா? இல்லை அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்கள் அவர்கள் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா? தன்கர் அவர்களை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா அவர் ஓப்பனாக கூறிய விஷயம், கடந்த 30-35 வருடங்களாக தன்கர் ஆர்எஸ்எஸ் உடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் இந்த ஆட்சி இந்த பொசிஷன்ல வந்த உடனேயே தன்கர் பிஜேபி, முக்கியமாக மோடி அண்ட் ஷாவுடைய அந்த ரோட் மேப் வழியாக நடக்க தொடங்கிவிட்டார். இதுல இருந்தும் ஆர்எஸ்எஸ் அவரை பேக் சைடு புஷ் பண்ணி இந்த அரசாங்கத்தை, முக்கியமாக மோடி அண்ட் ஷாவுடைய இந்த கூட்டணியை டாப்பல் செய்வதற்கான அந்த முடிவை எடுத்ததாகவும்,
அந்த விஷயம் அமித்ஷாவிற்கு தெரிந்ததாகவும் அதனால் அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கியது மட்டுமல்லாமல் அவரை ஹவுஸ் அரஸ்டில் வைத்திருக்கும்படி ஒரு தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள் ஒரு ஆர்டிஐ போடப்பட்டது. இந்த ஆர்டிஐ காகிதத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அஜய் பாசுதேவ் போஸ் என்கிற இந்த ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், இவர் போட்ட அந்த ஆர்டிஐக்கு இப்போ 3-4 நாட்களுக்கு முன்னாடி 20ஆம் தேதி அந்த பதில் கிடைத்திருக்கிறது. இந்த பதில் நீங்க பார்த்தீர்கள்னா, the concern section that the president's secretary has given the following information on above referred RTI application number so and so. உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இந்த RTI applicationக்கான பதிலை நீங்க பார்த்து வருகிறீர்கள். The concern section of president secretary, president உடைய secretary வழியாக கிடைத்த அந்த தகவல். No such information is available in this secretariat. அதாவது வைஸ் பிரசிடென்ட் தன்கர் அவர்களை பற்றி எந்த விதமான தகவலும் பிரசிடென்ட் செக்ரட்டரியிடம் கிடையாது. The Ministry of Home Affairs, which is Amit Shah's ministry, has notified the resignation via Gazette notification number so and so on 22/7/2025, which is available in public domain. அமித் ஷாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஜக்தீப் தம்கர் அவருடைய அந்த ரெசிக்னேஷனை நோட்டிஃபை செய்திருக்கிறார்கள். அதை போய் நீங்க படித்து பார்த்துக் கொள்ளலாம். அப்படி இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் எங்களுடைய இதே டிபார்ட்மெண்டில் விதிஷா மொய்த்ரா என்கிற ஒரு ஆஃபீஸர் இருக்கிறார், ஓஎஸ்டி. அவர்கிட்ட நீங்க சந்திச்சு இன்னொரு ஆர்டிஐ இன்னொரு லெட்டர் போட்டு நீங்க மற்ற கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் இப்போதைக்கு எங்களிடம் எந்த விதமான தகவலும் இல்லை. அந்த ஆர்டிஐ அப்ளிகேஷன் அதற்கான லெட்டர் உங்களுடைய கண்முன்னில் நான் வைத்திருக்கிறேன். ஹோம் மினிஸ்டர் அவரிடம் இந்த கேள்வி வரும்போது எப்படி அவர் சமாளித்தார்? ஹோம் மினிஸ்டர் அவரிடம் இந்த கேள்விக்கான பதில் கிடையாது. ஜக்தீப் தம்கர் எங்க இருக்கிறார், குணமாக இருக்கிறாரா இல்லையா என்கிற எந்த விதமான கேள்விக்கும் அவர் பதில் கொடுக்கவில்லை. Now, coming to other points where I want to emphasize whether everything is going well or not. ஜக்தீப் தம்கர் அதாவது வைஸ் பிரசிடென்ட் உடைய விஷயம் வேற. இந்தியா அலைன்ஸ் அந்த இடத்தில் வரும்போது ஒட்டுமொத்த பீகார் SIR அங்க எப்படி நடக்கிறதோ அந்த விஷயத்தை வைத்து அங்க இருக்கக்கூடிய மக்களை நக்சலைட்ஸ் என்றும் அழைத்து விட்டார் ஹோம் மினிஸ்டர். நாங்க நக்சலைட்டை கம்ப்ளீட்டா முடித்து விட்டோம், இப்போ இந்த அரசாங்கம் புதிதாக வந்துச்சுன்னா நக்சல்ஸ் மறுபடியும் வந்து விடுவார்கள். இதெல்லாம் அவருடைய தகவலாக இருக்கிறது. டோன்ட் மேக் மவுண்டன் அவுட் ஆஃப் மூல் ஹெல். துரும்பை தூணாக்காதீர்கள். இதே விஷயத்தை எந்த அளவில் ஆழமாக அவர் பேசியிருக்காரு நீங்க பார்த்தீர்கள்னா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 130 அதை பற்றி தான் இந்த இன்டர்வியூவே ஆர்கனைஸ் செய்யப்பட்டது. அதை பற்றி ஏராளமான கேள்விகளை அவர் கேட்பதாக கூறியிருந்தார்கள். பட் திடீரென்று இந்த கேள்வி வந்த உடனே அவரால் ஒன்றுமே பேச முடியவில்லை. இந்த புதிய கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வழியாக 30 நாட்கள் அதற்கு மேலே ஒரு நபர் இருந்தால் அவரை கைது செய்து விடுவார்கள். பட் ஏற்கனவே என்ன செய்தீர்கள்? சிபிஐ, இடி இவர்களை வைத்து நீங்க என்ன செய்தீர்கள்? அப்பவும் நீங்க சீஃப் மினிஸ்டர்களை கைது செய்தீர்களா இல்லையா? அந்த இன்டர்வியூவில் அவர் கூறுகிறார், அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்துக்குனே அந்த ஆட்சி எப்படி நடத்தலாம் என்ற ஒரு சரியான கேள்விதான். ஆனால் அன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வாஸ் இன்சைட் த ஜெயில். தேர்தல் முடிஞ்சிருச்சு, இப்ப வெளியில தான் இருக்கிறார். ஏன் நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை திரும்பி சிறையில் அடைக்க முடியவில்லை? இதே போன்ற மற்ற சீஃப் மினிஸ்டர்களையும் நீங்க கைது செய்தீர்கள். அவர்களை எதற்காக நீங்க மறுபடியும் கைதில் வைக்க முடியவில்லை? உங்கள் கையில் தானே சட்டம் இருக்கு, உங்க கையில் தானே ஹோம் மினிஸ்ட்ரி இருக்கு, போலீஸ் இருக்கு, சிபிஐ, இடி எல்லாம் இருக்கு. அன்னைக்கு நீங்க எடுத்து வைத்த குற்றச்சாட்டு வெறும் தேர்தலுக்காக மட்டும் தானே, தேர்தலுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீர்களா என்கிற இந்த கேள்வியும் கேட்கப்பட்டது. ஜக்தீப் தம்கருடைய அதே மிஸ்ஸிங் விஷயத்தை ராகுல் காந்தியும் பார்லிமெண்ட்டில் பேசினார். அதற்கான வீடியோ நான் எடுத்து காட்டுகிறேன். இதுக்கப்புறம் அரசாங்கத்திற்குள் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளையும் எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். Vice President was resigned. I think Venugopal ji called me and said, Vice President is gone. There's a big story about why he resigned. Some of you might know it, some of you might not know it, but there's a story behind it.
And then there's a story about why he's in hiding. Why the Vice President of India, is in a situation where he cannot say a word. One word. And has to hide. ஆப்போசிஷன் பார்லிமெண்ட்ல இருந்து ரோட்டிற்கு வந்து விட்டது. ராகுல் காந்தி நேரடியாக மக்களை போய் சந்திக்கும் போது ஏராளமான கூட்டம் வந்து அலைகிறது. ஆனால் இந்த இடத்தில்தான் மோடி அண்ட் ஷா மற்றும் ஆர்எஸ்எஸ்க்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் வெளிவந்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் தெளிவாக எடுத்து காட்டக்கூடிய விஷயம், இந்த இரண்டு நபர்களால் இதற்கு மேல் இந்த நாட்டை நடத்த முடியாது. அப்போ ஆட்சி மாற்றம் தேவை. அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய திட்டப்படி இப்ப ஆட்சி மாற்றம் நடக்க போகிறதா, அல்ல பிரைம் மினிஸ்டருடைய ரீஷஃபில் நடக்க போகிறதா? பிரைம் மினிஸ்டருடைய ரீஷஃபில் நடக்கும் போது இப்போ வெளிவந்த இந்த அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய 100வது ஆனிவர்சரி, 100வது பிறந்தநாள் விழா, அதில் இவர்கள் வெளிவிட்ட அந்த பட்டியலை நீங்க பார்த்தீர்கள்னா ஆர்எஸ்எஸ்ஐ நாங்க ஒதுக்கிதான் பார்ப்போம். ஆர்எஸ்எஸ் அரசியலுக்குள் வரக்கூடாது. இது வந்து பிஜேபி கிடையாது, இது மோடி அண்ட் ஷா உடைய தனிப்பட்ட கட்சி. பிஜேபிங்கிற அந்த பேரை மட்டும் தானே வைத்திருக்கிறோம். பிஜேபியுடைய அந்த ஐடென்டிட்டியை நாங்கள் முறித்து விட்டோம். திஸ் பிஜேபி doesn't belong to the old regime. This BJP belongs to Modi and Shah. இந்த ஹை லெவல் கமிட்டியில் முதல் பேர் பிரதிபா பாட்டீல், ஃபார்மர் பிரசிடென்ட். இரண்டாவது ராம்நாத் கோவிந்த், இன்னொரு ஃபார்மர் பிரசிடென்ட். HD தேவகோடா, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். லல்லன் சிங் ஃப்ரம் ஜனதா தள் யுனைடெட். Chirag Paswan from LJP. KR Naidu from TDP, ஏவியேஷன் மினிஸ்டராக இருக்கிறார். ராஜ்நாத் சிங். இதை தாண்டி அந்த வாஜ்பாய் அவர்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களை நீங்க பார்த்தீர்கள்னா 2 பேர் வருது. ஒன்னு மாமாஜி என்று அழைக்கக்கூடிய முன்னாள் மத்திய பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் ராஜ்நாத் சிங். மூன்றாவதாக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் நிதின் கட்கரி. அவருடைய பேர் இங்க கிடையாது, அவருடைய பேர் இந்த பட்டியலில் கிடையாது. ஓம் பிர்லாவுடைய பேர் இருக்கு, அமித்ஷாவுடைய பேர் இருக்கு, JP நட்டா இருக்கிறார், சிவராஜ் சிங் சௌஹான் இருக்கிறார், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், மனோகர் லால் கட்டர், பியூஷ் கோயல், பூபேந்திர யாதவ், கஜேந்திர சிங் ஷெகாவத், ஹர்தீப் புரி, முன்கேஷ் மாண்டவியா, பட் there is no நிதின் கட்கரி. Why? I'll tell you. பிரைம் மினிஸ்டர் மோடி செப்டம்பர் மாதத்தில் பதவி விலக இருக்கிறார். ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்கிறதா? அப்படி பிரைம் மினிஸ்டர் மோடி ரிட்டையர் ஆனால் பிரைம் மினிஸ்டராக அடுத்தது யார்? Who is the next prime minister from NDA? நிதின் கட்கரி. நிதின் கட்கரியுடைய பேர் RSS மிகப்பெரிய அளவில் புஷ் செய்து கொண்டிருக்கிறார்கள். பட் RSS தன்னுடைய இந்த இச்சையை பூர்த்தி செய்ய விடாமல் அமித்ஷா அனைத்தையுமே தன் கண்ட்ரோலில் எடுத்துக் கொண்டார். 2 சீஃப் மினிஸ்டர்கள், மத்திய பிரதேஷ் and மகாராஷ்டிரா. Devendra Fadnavis was RSS favorite. Chief Minister of Uttar Pradesh, Yogi Adityanath, he was also not in control of Modi and Shah. எப்படி தேவேந்திர ஃபட்னவிஸ் அல்ல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தர் பிரதேஷ் யோகி ஆதித்யநாத் இருந்தாரோ அதே போன்று நிதின் கட்கரி. இப்ப இந்த 3 நபர்கள், இவர்களுக்கு நடுவில் தான் ஒரு பேரை தேர்வு செய்ய போறார்கள். இஃப் there is a replacement of Modi. இந்த 3 பேருமே மோடி அண்ட் ஷாவிற்கு எதிரான நபர்கள். மோடி அண்ட் ஷா இந்த டீமிற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள். இந்த 3 நபர்கள் யார் வந்தாலுமே இவர்களுடைய அந்த கூட்டணி கலைந்து போகும். இவர்களுடைய இந்த கேம் பிளான் அங்கே முடிஞ்சிடும். அடுத்தபடியாக யார் வந்தாலுமே மோடி அண்ட் ஷாவிற்கு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இருக்க வேண்டும் என்கிற இவர்களுடைய ஆசை. அதற்காக தான் இத்தனை இடங்கள்ல இவர்கள் செக் வைத்து வருகிறார்கள். செப்டம்பர் 17ஆம் தேதி மோடியுடைய பிறந்தநாள். 75 வயதை தொட்டு விடுவார். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் தான் இந்த ஒட்டுமொத்த கேம் பிளானையும் நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். முகேஷ் அம்பானி, அடானி இவர்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் வாரை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோவை இதற்கு மேல் நீங்க பார்க்க போறீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், எங்களுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். எங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். கார்ப்பரேட் வாரை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ அடானி வர்சஸ் அம்பானி கூடிய சீக்கிரம் எங்களுடைய சேனலில் வர இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும்.
இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.